அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 புது ஆண்டு தொடங்கியாச்சு, புது சிந்தை தோன்றியாச்சு. புது வருஷம் தொடங்கின உடனே நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் புதுசாக முடிவுகள் எடுக்கிறோம் இல்லையா? வாழ்த்துக்கள். சரி, நான் இப்போ ஒரு புதிர் சொல்கிறேன், நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா? ஒரு பெரிய கூட்டு குடும்பம். அந்த கூட்டு குடும்பத்தில் 3 சகோதரிகள் இருந்தாங்களாம். மூத்த சகோதரியை பற்றி எல்லாரும் பாராட்டி பேசிகிட்டே இருப்பாங்களாம். நீ இப்படியெல்லாம் இருந்த அப்படியெல்லாம் இருந்தன்னு சொல்லிட்டு. அப்புறம் இளைய சகோதரியை பற்றியும் சிலர் பேசுவாங்களாம். நீ நல்லா வருவ, நீ சிறப்பானவ அப்படின்னு எல்லாம் சொல்லி பாராட்டுவாங்களாம். இந்த இடையில் இருக்கிற சகோதரியை பற்றி மட்டும் ஒரு சிலர் தான் பேசுவாங்க, ஒரு சிலர் கண்டுக்கவே மாட்டாங்க. அப்போ அவளுக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துதான். இன்னும் இது நாமளே மூத்த சகோதரியாக பிறந்திருக்கலாம் அப்படி சொல்லிட்டு அப்படி நினச்சிட்டே இருக்கும்போது அப்படியே காலங்கள் கழிந்தது. ஒரு ஆண்டு முடிஞ்சிச்சு. முடிஞ்ச உடனே இந்த சகோதரியும் மூத்த சகோதரியாக மாறிட்டாங்க. யாருங்க அந்த சகோதரி? கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாம், நிகழ்காலம். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்றது தான் அந்த 3 சகோதரிகள். நம்ம நிகழ்காலத்தை எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்துகிறோம் பாருங்கள். நிகழ்காலம் என்பது நம்ம கையில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இசைக்கருவி. அந்த இசைக்கருவியை நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அதற்கேற்ற இன்பத்தை நாம் அனுபவிக்க முடியும். இந்த திருக்குறளை திரும்பி பாருங்களேன். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். வள்ளுவரே சொல்லியிருக்கார். கடவுள், விதி அப்படின்லாம் சிலர் நினைப்பாங்க. அதையும் தாண்டி நீ எவ்வளோ உடல் உழைப்பு முயற்சி இருக்கோ அதற்கேற்ற பலனை அடைவாய் அப்படின்னு சொல்கிறார். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் இல்லையா? அது ஆங்கிலத்தில் இம்பாசிபிள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? முடியாது அப்படிங்கிறது. அந்த வார்த்தையை கொஞ்சம் மாற்றி அப்படிங்கிறத கொஞ்சம் மாற்றி எழுதி பாருங்களேன். I_M போட்டு I am possible அப்படி சொன்னால் என்னால் முடியும்னு ஆரிச்சு. அப்போ பாருங்கள், நாம் முயற்சி செய்தோம்னா நிச்சயமாக முடியும். என்னால் முடிகிற அளவுக்கு நான் முயற்சி செய்கிறேங்க அப்படி இல்லை, என்னால் முடியும் அளவுக்கு, என்னால் தான் அந்த வேலை செய்ய முடியும், நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முயற்சி செய்துன்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு வெற்றி உண்டு. எல்லாருக்கும் வெற்றியான ஆண்டாக இது அமையட்டும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.